உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நீலகிரி பாராளுமன்ற வேட்பாளராக நிர்ணயம் செய்த மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டாஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அவினாசியில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளினுடைய உற்சாகத்தை வரவேற்போடு எங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறோம். அவினாசி லிங்கேஸ்வரர் தாயாரை வழிபட்டு எங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு நியாயமான நேர்மையான அரசியலை முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்ற கட்சி. பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகள்ல மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த தேசத்தை வலிமை மிக்க தேசமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு இன்றைக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு மக்கள் இடத்துல சென்று சேர்ந்திருக்கிறது. அது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டமாகட்டும், அல்லது வீட்டுக்கு வீடு குடிநீர் கொடுக்கும் ஜல்ஜீவன் திட்டமாகட்டும், அதே போல தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள், உள்கட்டமைப்பை வலிமைப்படுத்தும் திட்டங்கள், இப்படி அனைத்து விதத்திலையும் இன்றைக்கு இந்த நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. நம்மளுடைய லட்சியம், இலக்கு எல்லாமே அடுத்த 25 ஆண்டுகள், நாம் ஏதோ இந்த தேர்தலுக்காக நாம் வேலை செய்யவில்லை. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்த நாடு மிக வல்லரசு நாடாக மாற வேண்டும். இந்த தேசம் உலகத்திற்கு வழிகாட்டி தேசமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய விஷனோட நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பெறுவது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதுல தமிழ்நாட்டிலிருந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 39 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்று, எங்கள் பாண்டிச்சேரி முதற்கொண்டு 40 தொகுதிகளிலுமே எங்களுடைய 40 தொகுதி எங்களுடைய பிரதமருக்கு நாங்கள் சமர்ப்பிப்போம். நீலகிரி பொறுத்தளவுக்கு மக்கள் தர்மத்தை எதிர்பார்க்கிறார்கள், மக்கள் அதர்மத்தை வெறுக்கிறார்கள். இன்றைக்கு மோடிஜியா 2Gயா என்ற சூழல் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2G ஊழலினுடைய வழக்கு அப்பீலுக்கு எடுக்க வேண்டும் என்று டெல்லி உயர் நீதிமன்றம் நேற்றைக்கு முன்தினமாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த 2G வழக்கு என்ன? நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற, நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு ராஜா அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஊழலை செய்தார்கள். தமிழனுக்கு தலைகுனிவை ஏற்படுத்துகின்ற ஊழலை செய்தார்கள். இந்தியாவுல உலகத்திலே இது போல ஒரு ஊழல் யாரும் கூட செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஊழலை செய்த நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நம்முடைய நீலகிரி மக்கள் இன்றைக்கு வெட்டி தலைகுனிவு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். 1,76,000 கோடி ரூபாய் அந்த ஊழலானது ஒரு வரலாற்றுல ஒரு கரும்புள்ளியாக அந்த ஊழலை பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று மக்கள் இன்றைக்கு ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வழக்கினுடைய நேற்றைக்கு முந்தைய தினம் டெல்லி உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை மேல்முறையீடுக்கு தகுதியான வழக்கு, சிபிஐ தாக்கல் செய்த வழக்கை மேல்முறையீடுக்கு எடுத்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் உங்களிடத்தெல்லாம் சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு களத்துல பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகள்
ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. 0% கரப்ஷன், கரப்ஷனுக்கு எதிரான ஆட்சி, 0% டாலரன்ஸ் அகேன்ஸ்ட் த கரப்ஷன். அதுதான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முக்கிய கொள்கையாக கடந்த 10 ஆண்டுகள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் 2Gயா மோடிஜியா என்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போகிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தில் தொடர்ந்து அவருடைய வருகை, எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரையுடைய தாக்கம், இன்றைக்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய ஆதரவு. இந்த தேர்தல் வரலாற்றுல இடம் பதிக்கின்ற தேர்தலாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கக்கூடும். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கடந்த 10 ஆண்டுகளினால செயல் திட்டம், கடந்த 10 ஆண்டுகளினால திட்டங்களினுடைய பயனாளிகள் ஒவ்வொரு வீட்டுக்குமே சென்று சேர்ந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாங்கள் மக்களிடத்தில் எடுத்து சென்று நாங்கள் மக்களிடத்தில் செல்ல இருக்கின்றோம். நேற்றைய தினம் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க, கடந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களோட கூட்டணியில் இருந்ததுனாலதான் 4 தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க, அதனால இந்த முறை வெற்றி பெற முடியாது, நமக்கும் திமுகவுக்குமான போட்டி தான், பாஜகவை நம்ம கண்டுகொள்ள வேண்டியது அப்படின்னு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும். மக்களுடைய பேராதரவு, கோயம்புத்தூர்ல நம்முடைய பிரதமர் அவர்களுடைய ரோட் ஷோ நீங்க எல்லாரும் பார்த்திருக்கிறீர்கள். அதே போல இந்த திருப்பூர்ல பல்லடத்துல நடைபெற்ற எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் மக்களுடைய பேராதரவு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சென்னை, சேலம் அனைத்து பகுதிகளிலுமே இன்றைக்கு பிரதமர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு. இன்றைக்கு தமிழகத்துல மூளை முடுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறது. எங்களுடைய கூட்டணி இன்றைக்கு வளம் வைந்த கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த தேர்தல், நான் தான் அதுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த தேர்தல் வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி முத்திரை பதிக்கின்ற தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கு. திமுக சமூக வலைதளங்கள்ல ஒரு புத்தகத்தை முன்னெடுத்து வராங்க, அதாவது பாஜகவுக்கு ஆள் கிடைக்காதனாலதான் எம்எல்ஏக்களையும் ஆளுநர்களையும் தேர்தலில் நிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர்கள் தேர்தலில் நிற்க வேண்டும் என்பது கட்சியினுடைய விருப்பம். அதனால நாங்க தேர்தலில் யார் வேணாலும் நிற்கலாம். நம்மளுடைய கவர்னர் தமிழிசை அவர்கள் மாநில தலைவராக இருந்துதான் கவர்னராக போனார்கள். அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தான் இன்றைக்கு தேர்தலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம். ஆனா அது ஜுடிஷியரி, அவங்க அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். 2G வழக்கை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது. இந்த 2G குற்றவாளி நம்மளுடைய நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நமக்கெல்லாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நான் நீலகிரியினுடைய வாக்காளர் என்று சொல்லுவதற்கு மக்கள் இப்படிப்பட்ட ஊழலை செய்தவர் நம்மளுடைய அந்த 2G ராஜாவாக இருந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, மக்களை தரக்குறைவாக பேசுவது, பட்டியலின மக்களை ஒரு தரப்பு மக்களை தரக்குறைவாக பேசுவது, நம்முடைய சகோதரிகளை தரக்குறைவாக பேசுவது, ஆபாசமாக பேசுவது, கடவுள்களை ஆபாசமாக தவறாக பேசுவது, இதெல்லாம் தான் இந்த வேட்பாளர்களுடைய சனாதானத்தை தவறாக பேசுவது, இதெல்லாம் இந்த வேட்பாளர்களுடைய ஒரு நடவடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு சேர்ந்து இன்றைக்கு 2G வழக்கு ஒரு மிகப்பெரிய வழக்கு. இது வரலாறு, உலகத்திலேயே யாரு கூட செய்யாத அளவுக்கு ஒரு பெரிய ஊழலை செய்து இந்திய அரசியல்ல ஒரு கரும்புள்ளியாக இருப்பது நம்மளுடைய 2G ராஜா என்பது நாம் சொல்றோம். இந்த தேர்தல்ல எங்களுடைய மோடிஜி தான் ஹீரோ. எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த தேசத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். எங்களுடைய திட்டங்களை மக்களிடத்தில் சென்று சேர்ந்திருக்கிறது. பயனாளிகள் மக்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய அடுத்த 25 ஆண்டுகள் இந்த தேசத்தை வளர்ச்சி அடைகின்ற தேசமாக ஆக்குவதற்கான ப்ளூ பிரிண்டை நாம் கொடுத்திருக்கிறோம். அதை வைத்து எங்களுடைய தேர்தலானது மக்களிடத்தில் செல்வோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்ப ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்ட பஞ்சாயத்து ஆட்சிக்கு எதிராக எங்களுடைய இந்த தேர்தல் யுக்தியானது இருக்கும்.
தமிழகத்துல பாஜக ஆதரவு பெருகிறத வந்து சமூக வலைதளங்கள்ல மட்டும்தான் இந்த கருத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் கருத்து நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. நான் இத்தனை இன்சிடென்ட் சொன்னேன். கோயம்புத்தூர்ல பிரதமருடைய ரோட் ஷோ வந்து நீங்க பாத்தீங்க, 3 கிலோமீட்டர் ரோட் ஷோ. அதே போல திருப்பூர்ல நிகழ்ச்சி பாத்தீங்க, சேலத்துல பாத்தீங்க, சென்னையில பாத்தீங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அனைத்து சேலம், அனைத்து பகுதிகளிலுமே ஒரு பிரம்மாண்டமான மக்கள் திரண்டு வந்து நமக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அவிநாசி அத்திக்கடவு திட்டமானது மக்களுடைய வாழ்வாதார திட்டம், விவசாயிகளுடைய வாழ்வாதார திட்டம், மக்களுடைய குடிநீருக்கான ஒரு நல்ல திட்டத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த 3 ஆண்டுகள்ல அதை முடக்கும் செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள். பல பேர் இதற்காக போராடி சிறை சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு விடை செல்லும் விதமாக எங்களுடைய நடவடிக்கை இருக்கும். அவிநாசி அத்திக்கடவு திட்டமானது நிறைவேறிய தீரும், அது மக்களுக்கு பயன்பெறிய தீரும் என்பது எங்களுடைய பிரதானமாக நடவடிக்கையாக இருக்கும். நிச்சயமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதில் எங்களுடைய பெரும் பங்கு இருக்கும் என்பதை அது நீங்க எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்கும், மக்கள் என்ன மாதிரி எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கும். நன்றி அண்ணா.